புவிசார் குறியீடு பெற்ற முதல் இந்திய ப்ராடக்ட் எது? விச் வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ப்ராடக்ட் டு கெட் த ஜிஐ டேக்? பதில் டார்ஜிலிங் டீ. 2004-2005 இந்த ரெக்கக்னேஷன் கொடுத்துருக்காங்க. டார்ஜிலிங் வந்து வெஸ்ட் பெங்கால் ரீஜனில் இருக்கிறது. ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக், இந்த புவிசார் குறியீடு எந்த சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படுகிறது? பதில் ஏ காப்பிரைட் ஆக்ட் 1957, பி நியூ டிசைன் ஆக்ட் 2000, சி பேட்டன்ட் ஆக்ட் 1970, டி ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ் 1999 ஆக்ட். பதில் வந்து ஜிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1999. யார் வந்து ஜிஐ டேக் வழங்குகிறார்கள்? ஹூ இஷ்யூஸ் த ஜிஐ டேக்? ஏ ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ரெஜிஸ்ட்ரி, த பேட்டன்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். பதில் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ரெஜிஸ்ட்ரி. இந்த ஜிஐ ரெஜிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி ப்ரொமோஷன் அண்ட் இன்டர்னல் ட்ரேட், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் கீழே இந்த டிபார்ட்மெண்ட்டில் வருது. இவங்க தான் ஜிஐ டேகை இஷ்யூ பண்ணுறாங்க. கேள்வி பாருங்க, வாட் இஸ் த டைம் லிமிட் ஆஃப் அ ஜிஐ டேக்? ஒரு புவிசார் குறியீடு எத்தனை வருடம் செல்லும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. பதில் பாருங்க, 10 வருஷம், 20 வருஷம், 50 வருஷம், அன்லிமிட்டட் டைம். ஆக்சுவல் ஆன்சர் வந்து 10 வருஷம். ஒரு புவிசார் குறியீடு பதிவு பண்ணோம்னா 10 வருஷத்துக்கு அது வந்து செல்லும். அதுக்கப்புறம் ரினியூவல் பண்ணிக்கணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பெனிஃபிட் ஆஃப் கெட்டிங் எ ஜிஐ டேக்? புவிசார் குறியீடு பெறுவதால் கிடைக்கும் பயன்கள் என்ன? ஆப்ஷன் 1, இட் ஹெல்ப்ஸ் கன்சியூமர்ஸ் கெட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், தரமான பொருட்களை வாங்குவதற்கு உதவுகிறது. ஆப்ஷன் 2, லீகல் ப்ரொடெக்ஷன் டு த ப்ராடக்ட்ஸ், ஒரு லீகல் ப்ரொடெக்ஷனை வழங்குகிறது. ஆப்ஷன் 3 வந்து ப்ரொமோட்ஸ் எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஜிஐ டேக்டு குட்ஸ், அதாவது ஜிஐ டேக் கொண்ட புவிசார் குறியீடு கொண்ட பொருட்களை உற்பத்தி செய்பவர்களுக்கான பொருளாதார வளர்ச்சி. சரியான விடை அப்படிங்கிறது அனைத்தும் சரி. 3 ஆப்ஷனும் வரும். லீகல் ப்ரொடெக்ஷன்னா என்ன மாதிரி லீகல் ப்ரொடெக்ஷன்னா, சில பேர் மிஸ்யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஒரு உதாரணத்திற்கு, ஒரு பொருள் வந்து ஒரு புவிசார் குறியீடு வாங்கிருச்சு. ஒரு அல்வானே வச்சுங்களேன், திருநெல்வேலி அல்வா ஜியாகிரபிக்கல் குறியீடு வாங்கிருச்சு. அதை வந்து திருநெல்வேலி அல்வான்னு அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கான ஒரு லீகல் பாதுகாப்பை கொடுக்குது. யாருக்கிட்ட இருந்து? இப்போ நார்த் இந்தியாவில் ஒரு மும்பையிலையோ குஜராத்லேயோ அங்கே யாராவது கடையை போட்டு நாங்கள் தான் திருநெல்வேலி அல்வா, நாங்கள் தான் ஆரிஜின் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி புவிசார் குறியீடுலாம் தராங்க. அடுத்த கேள்வி பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் ரிகார்டிங் ஜிஐ டேக்? தவறான விடையை கண்டுபிடிங்க. இட் இஸ் எ சைன் யூஸ்ட் ஆன் ப்ராடக்ட்ஸ் வித் ஸ்பெசிஃபிக் ஜியாகிரபிக்கல் ஆரிஜின், ஒரு குறிப்பிட்ட புவியியல் இடத்தில் உருவான ஆர்ஜினான ஒரு பொருள். ஓகே. இட் இஸ் கவர்ன்டு பை த ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ஆக்ட் 1999 பார்த்துட்டோம், தெரியும். இட் இஸ் வேலிட் ஃபார் 10 years, தெரியும். என்னது? 10 வருஷம் அதுக்கான வேலிடிட்டி. டஸ் நாட் பொசஸ் த குவாலிட்டிஸ் ஆஃப் த ப்ராடக்ட் தட் ஆர் டியூ டு த ஆர்ஜின். பாருங்க, அந்த இடத்துல வந்த குவாலிட்டியே கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. கண்டிப்பாக அது தவறான விடை. மீதி 3 கரெக்டு. ஏன்னா ஒரு ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் புவிசார் குறியீடு கொடுத்துட்டா அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து அந்த குவாலிட்டியும் இருக்கணும், அந்த ரெப்புடேஷனும் இருக்கணும். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் பிரகாரம் ஏப்ரல் 2025 வரைக்குமே இந்தியாவில் அதிக அளவில் ஜிஐ டேக் வச்சிருக்க, புவிசார் குறியீடு வச்சிருக்க ஒரு ஸ்டேட் அப்படின்னா அது உத்தரப்பிரதேஷ். மொத்தம் 79 ப்ராடக்ட்ஸுக்கு அவங்க ஜிஐ டேக் வச்சுருக்காங்களாம். அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்கிறது. 69 ப்ராடக்ட்ஸுக்கு தமிழ்நாட்டில் ஜிஐ டேக் இருக்கான். சமீபமாக சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா பன்ருட்டி பலாப்பழம், பன்ருட்டி கேஷ்யூ நட்டு, விருதுநகர் சம்பா வத்தல், செட்டிக்குளம் ஸ்மால் ஆனியன், அப்புறம் ராமநாடு சித்திரைக்கார் ரைஸ் அரிசி. அதுபோக கும்பகோணம் வெற்றிலைக்கு சமீபத்தில் ஜிஐ டேக் கிடச்சிருக்குது. ஆகவே இந்த வருஷம் ஜிஐ டேக்லேருந்து ஏதாவது கேள்வி கேட்டால் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டு வாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க.